எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவ் பத்தியும் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவ் பத்தியும் நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னுமே குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் நம்ம ஹாலிடே மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. நிறைய மார்க்கெட்ஸ் இன்னும் ஓப்பன் கூட ஆகல. நிறைய மார்க்கெட்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் இன்னும் லீவ்ல தான் இருக்கு, நியூ இயர் லீவ்ல தான் இருக்காங்க. பட் பெரிய அளவில் நியூஸஸ் எல்லாம் இன்னைக்கு எதுவும் இல்லை குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும். இன்னும் இந்த ட்ரம்ப் தான் வந்து ஈரான் கூட ஏதோ ஒப்புக்கு இழுத்துட்டு இருந்தார் நேற்று நைட்டு. மற்றபடி நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த சைனா வந்து சில்வர் மேலே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டதுனால மறுபடியும் கரெக்ஷன் மூடுக்கு போன சில்வர் இன்னைக்கு ஒரு 3% ஏறி இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ குளோபலாக பெரிய அளவுக்கான நியூஸஸ் எதுவும் இன்னைக்கு இல்லை. ஸோ ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி தான் 89க்கு கீழே கொண்டு வராத வரைக்கும் ருப்பி ஸ்டேபிள். அது மறுபடியும் 90யை கிராஸ் பண்ணணும்னு நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு மறுபடியும் ருப்பி 90யை கிராஸ் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது போக ருப்பியோட வீக்னஸ் போக இந்தியன் மார்க்கெட்ஸில் ஏதாவது பெரிய நியூஸஸ் இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோல் இந்தியா வந்து டைரக்டா ஃபாரினர்ஸை ஏலத்தில் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி இல்லை. இப்போ கோல் இந்தியாவோட ஏலத்தில் எப்படி ஃபாரினர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னா ஏதாவது இன்டர்மீடியட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒரு இன்டர்மீடியட்ஸ் மூலியமாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த இன்டர்மீடியட் தான் எடுத்து அதை அந்த நாடுகளுக்கு அனுப்புவாங்க. பட் இப்போ வந்து பங்களாதேஷ், நேபாள் மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளுடைய இந்த நாடுகள் டைரக்டாகவே கோல் இந்தியாவுடைய ஏலத்தில் பங்கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி இன்னைக்கு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸும் வந்திருக்கு. இது போக இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐயோடைய ப்ரொபோசல், அது ஒரு பெரிய கமிட்டி போட்டு அது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொபோசல் என்னன்னா இந்த ஃபாரின் பேங்க்ஸ் எல்லாம் வந்து பெரிய அளவில் இந்தியாவில் எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஃபாரின் பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டோன்னு ஒரு பிரான்ச்சஸ் இருக்கும். ரொம்ப காலம் ஒரே பில்டிங்கில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பெரிய அளவில் வந்து ஃபாரின் பேங்க்ஸ் வந்து இந்தியாவில் எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான கட்டுப்பாடுகள் நிறைய இருக்குது. ஆர்பிஐயோட கட்டுப்பாடுகள் நிறைய இருக்குது. இதை விலக்கி ஃபாரின் பேங்க்ஸ் வந்து இந்தியாவில் அதிக அளவில் கொண்டு வர்றதுக்கும் அல்லது நிறைய பிரான்ச்சுகளை கொண்டு வரக்கும் அவங்களோட சப்சிடரிஸை கொண்டு வரதுக்குமான ஒரு ப்ரொபோசல் வந்து இன்னைக்கு டிஸ்கஷனில் இருக்குது. இந்த டிஸ்கஷனில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸில் ஆரம்பித்து இன்டர்னல் அஃபேர்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு டிஸ்கஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. இதெல்லாமே வந்து இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது போக பெரிய அளவுக்கான மேஜர் நியூஸஸ் அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட்ஸ்லையும் எதுவும் பெருசாக இல்லை. பட் வந்து ஹெட்லைன்ஸ் போடணும்னா பேங்க் நிஃப்டியும் மறுபடியும் லைஃப் டைம் ஐயா அச்சீவ் பண்ணுச்சு அப்படின்னு போடலாம். லைஃப் டைம் ஐயா ஒரு 4-5 மாதம் முன்னாடி அச்சீவ் பண்ணா. அதுக்கப்புறம் வந்து இங்கேயே தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாக சுற்றிட்டு இருக்கிறோம். லாஸ்ட் 1 இயர்ல வந்து பெரிய அளவிலான மூவ்மெண்ட்லாம் நிஃப்டியில் எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கன்சால்டேஷன் ஜோன் அப்படிங்கிறது வந்து பிரேக் அவுட் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பிரேக் அவுட் அப்படிங்கிறது யூஎஸ் இந்தியா டீல் சைன் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் நெருங்கிட்டு இருக்கு. ரெண்டாவது பிப்ரவரி 1 வந்து நம்மளுடைய பட்ஜெட் இருக்கு அடுத்த மாதம். அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்டு செபி வந்து ஒரு டிஸ்கஷனில் இருக்குது வித் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. ஏன்னா பட்ஜெட் அன்னைக்கு இந்த மார்க்கெட் அது பட்ஜெட் வந்து வீக்கெண்டில் வருது. ஸோ பட்ஜெட் அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதை பற்றி ஒரு டிஸ்கஷன் இருக்குது. பட் அதை பற்றி நான் எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இது வரைக்கும் இல்லை. எப்போ போல் நியூஸ் பேப்பர்கள் ஃப்ரம் தி சோர்ஸ் அப்படின்னு போட்டு இதை பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு லீவு நாட்களில் மார்க்கெட் இது வரைக்கும் நடந்திருக்கா அப்படின்னு சொன்னால் நடந்திருக்கு. இந்த அயோத்தியில் ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகத்துக்கு கூட இந்த மாதிரி தான் லீவை விட்டுட்டு மார்க்கெட் அன்னைக்கு லீவ் விட்டுட்டு அந்த நாளை மறுபடியும் நம்ம ஹாலிடேல மாற்றணும். ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்கா வீக்கெண்டில் மார்க்கெட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கானா இருக்குது. ஸோ பட்ஜெட் வந்து இந்த தடவை வீக்கெண்டில் வர்றதுனால மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதை பற்றின ஒப்பீனியன் வந்து ஆல்ரெடி டிஸ்கஷனில் இருக்குது. அது அஃபிஷியலாக இது வரைக்கும் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இல்லை. அது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும் பொழுது நம்ம அதைய டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பெருசாக டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்குலாம் நியூஸஸ் எதுவும் இல்லை. ருப்பி மறுபடியும் 90க்கு மேலே போயிருக்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நியூஸ்கள் வரலாம் போகலாம். பட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் எப்பவும் போல வேல்யூஸில் ஹெட்ஜஸ் எடுத்து ரூல்ஸில் மார்க்கெட்டை நம்ம மாட்டுக்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட வேல்யூஸை ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸோடைய வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆன உடனே பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படியேவான 26,332 கிராஸ் பண்ணிருச்சு. ஸோ நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே அல்லது பிரைமரி சப்போர்ட் கிட்ட எல்லாம் ஒன்றும் வேலையில்லை. மார்க்கெட் காலையில் நியூட்ரல் ஓப்பன் ஆன உடனே 26,332 சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி பிரைமரி ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் இன்ட்ராடே பொசிஷனல் அதுக்கப்புறம் பொசிஷனல் 26,368ங்கிற பொசிஷனல் அச்சீவ் பண்ணுறோம் நம்ம.
பொசிஷனல் ஹடல பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் இன்ட்ராடே டிஃபென்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் 26,428 அப்புறம் அங்க கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் சண்டை போட்டு செகண்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் 26,462 அச்சீவ் பண்ணி அதுக்கு மேல க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளவுதான் மார்க்கெட்டோடைய மூவ், ஓவரால் மூவ். மார்க்கெட்டோடைய மூவ் வந்து பெரிய அளவில் காம்ப்ளிகேட்டடான மூவ் எல்லாம் இல்லை. காலையிலேருந்து மார்க்கெட் ஒரு கிளியரான ட்ரெண்ட்ல தான் இருந்துச்சு. மார்க்கெட் அதே மாதிரி ஓப்பன் ஆனே பாசிட்டிவ் ஓப்பன், அப்புறம் பொசிஷனல் ஹடல், அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸு, அதை ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் செகண்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ்னு அதோடைய ஃப்ளோவில் அது பாட்டுக்கு நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணி செகண்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அஃபிஷியலாக நம்ம பொசிஷனலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, பொசிஷனலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். க்ளோஸை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ஃப்ளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். நாளத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 26,532. நாளத்த மார்க்கெட்டோட பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 26,532, பிரைமரி சப்போர்ட் 26,462 பிரைமரி சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நாளத்த மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மார்க்கெட்டினுடைய பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸ் அல்லது மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 26,588, 26,628. பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து நாளத்த மார்க்கெட்டோட பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 26,532 இருக்கு. இதுக்கு மேல இருக்கக்கூடிய மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 26,588, 26,628. அதுக்கு மேல பொசிஷனல் ஹடல் நம்ம பார்த்தோம்னா 26,882. அதுக்கு மேல அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 27,058 தான் இருக்கு. 27,058 தான் அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ நாளத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 26,662லையும் அதே மாதிரி 26,728லையும் இருக்கு. அதே மாதிரி டவுன் சைடில் பிரைமரி சப்போர்ட் அப்படிங்கிறது 26,462 பிரைமரி சப்போர்ட்டு. அது கீழே அடுத்த பொசிஷனல் ஹடல் 26,368. அதுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட் அப்படிங்கிறது 26,132. நாளத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது 26,432லையும் 26,328லையும் இருக்கு. ஸோ இது நிஃப்டி ஃபியூச்சர்ஸினுடைய வேல்யூஸ். அதே மாதிரி நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே புல் சைடில் அவங்களுடைய புட் ஷார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, டிஃபென்ஸ் பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும். ஆக்சுவலாக அவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் எது வரைக்கும் அவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா 400 வரைக்கும். 400 அதுக்கப்புறம் எல்லாம் சிங்கிள் டிஜிட், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் பொசிஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு 400 அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா பொசிஷனல் ஹடல் 26,368 குறிக்குது. ஸோ இப்போத்த வரைக்கும் அவங்களோட ஹோப் என்னன்னா, புல்ஸோடைய ஹோப் என்னன்னா மறுபடியும் பொசிஷன் ஹடலுக்கு கீழே போகாமல் 26,368க்கு கீழே போகாமல் மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிஃபென்ஸ் பொசிஷனை அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரி, அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னா அவங்க அட்டாக்கிங் பொசிஷன்ஸை பெரிய அளவில் இன்க்ரீஸ் பண்ணல, பட் கம்மியெல்லாம் பண்ணல. ஒரு ரேண்டமாக இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ரேண்டமாக இன்க்ரீஸ் எல்லாம் சிங்கிள் டிஜிட் தான், பெரிய அளவில் இன்க்ரீஸ் பண்ணல. பட்டு பொசிஷனல் ஹோல்ட் ஆகிற பட்சத்தில் அது வந்து புல்ஸுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓவராலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும் பொழுது புல்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்ட்ராங் டிஃபென்ஸுமே அங்கங்கே அட்டாக்கிங் பொசிஷன்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பியர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்மோஸ்ட் 26,300 வரைக்கும் பொசிஷன்ஸை அது அந்த ஸ்ட்ரைக் வரைக்கும் பொசிஷன்ஸை ஓவராலாக கவர் பண்ணியிருக்கிறது பார்க்கலாம். அதாவது அதே பொசிஷன்கள் 26,362க்கு கீழே அவங்க பொசிஷன்ஸை கவர் பண்ணியிருக்கிறது பார்க்கலாம். அதுக்கு மேலே அங்கே டிஃபென்ஸ் பொசிஷன்ஸ் இருக்குது. பட்டு பெரிய அளவில் இது பத்தாது மார்க்கெட்டோட ரேலியை தடுக்க. பட் எனிவே அவங்க கவர் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். பட் எனிவே ஓவரால் பொசிஷனை பொறுத்த வரைக்குமே புல்ஸோட பொசிஷன்ஸ் ஓகே, டிஃபென்ஸ் பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அட்டாக் பொசிஷன்ஸை லைட்டாக பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் பியர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டிஃபென்ஸ் பொசிஷனும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அதே நேரத்தில் அட்டாக்கிங் பொசிஷன்ஸும் கவர் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவில் அவங்க மார்க்கெட்டை கீழே இறக்கிறதுக்கு ஆன பொசிஷன்ஸை அவங்க பில்ட் பண்ணலை பியர்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் முதல்ல நாளைக்கு மறுபடியும் காலையில் செக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸோட மனநிலையத்தை அது குறிக்கும். அண்டு பேங்க் நிஃப்டியினுடைய வேல்யூஸ் பொறுத்த வரைக்குமே பேங்க் நிஃப்டி நியூட்ரல் ஓப்பன், பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் ஓப்பன், அப்புறம் அந்த புல் ஸ்விங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டான 60,132க்கு மேலே மார்க்கெட்டை புஷ் பண்ணி அந்த ஸ்விங்கில் க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயந்தான் இந்த பேங்க் நிஃப்டி பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன்.
இந்த மாசமாச்சும் இந்த சிங்கை விட்டு அடுத்த சிங்குக்கு போவீங்களா இல்லை இதே சிங்கில் உட்காந்துருவீங்களா அப்படிங்கிறத மட்டும் கிளியர் பண்ணிடுங்க. நீங்கள் அடிக்கடி லைஃப் டைம் ஹை அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, ஆனால் எண்ட் ஆஃப் தி டே அதே சிங்குக்குள்ளே தான் இருக்கிறீங்க. இது வந்து நீங்கள் உண்மையாலுமே ட்ரேடர்ஸ்க்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அப்படிங்கிறத மட்டும் நான் பேங்க் நிஃப்டிக்கு தெளிவாக சொல்ல விரும்பிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டிசம்பர் ஆகட்டும் நவம்பர் ஆகட்டும் ஒரே சிங்குக்குள்ளே மார்க்கெட்டை மேலே கீழே மேலேயுமே ரன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு புல் சிங்குக்குள்ளே என்டர் ஆயிருக்காங்க பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த சிங்குக்குள்ளே இருக்குமா இல்லை தாண்டி போகுமா அப்படிங்கிறத வரநாட்களில் பார்க்கலாம். பட் க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவுமே ஒரு ஃப்ளாட்டான ஒரு க்ளோஸ் தான். சிங்குக்கு மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 60,132க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 60,432 இருக்குது. 60,432 அடுத்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸ், நாளத்த மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 60,432. இந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா 60,778 அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு மேலே 61,238 அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 61,762. அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 60,362 பிரைமரி சப்போர்ட்டு. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த மந்த்லி சப்போர்ட்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 60,132, 59,858, 59,228 இதெல்லாம் பிரைமரி சப்போர்ட்ஸ். ஓகே, ஸோ ஓரளவுக்கு வேல்யூஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பெருசாக ஒன்றும் இல்லை. புல்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் பொசிஷன் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அஃபென்ஸ் பொசிஷன் அவங்க பில்ட் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை, எல்லாம் 0-0 தான் இருக்குது. பட் பியர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பொசிஷன்ஸு டவுன் சைடில் பொசிஷன்ஸை பெரிய அளவில் கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்த உதாரணத்துக்கு 59,900 அவங்க கவர் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 59,900ங்கிறது 59,858 சொல்லக்கூடிய மந்த்லி சப்போர்ட்டை குறிக்குது. அதுக்கு கீழே மார்க்கெட்டை கொண்டு போகிறதுக்கு ஐடியா இப்போ உங்களுக்கு இல்லை. முதல்ல பியர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பொசிஷன் இதே சிங்குக்குள்ளே உட்காந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. புல்ஸை பொறுத்த வரைக்கும் வேணால் புல்ஸும் இப்போ பெரிய அளவு அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் பில்ட் பண்ணலை. ஸோ அவங்களுமே இந்த சிங்குலே செட் ஆயிடுவாங்களோங்கிற பயம் இருக்கத்தான் செய்யுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்பொழுது. எனிவே இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு இன்னத்த மனநிலை மட்டும்தான் குடிக்கும். மறுபடியும் நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை காலையில் செக் பண்ணணும். மார்க்கெட்டை கையாளும் பொழுது ஹெட்ஜஸ் எடுத்து தயவு செஞ்சு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் அதை பேசுகிறோம். ஸோ அதை கடைப்பிடிச்சிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த 2026 ட்ரேடிங் கேரியரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இங்கே மார்க்கெட்டோடைய முதல் குறிக்கோள் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் பணத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஓகே, மார்க்கெட்டில் ஒரு நாள் பணத்தை இழந்தீங்கன்னா அதை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மாதம் பாடுபடணும். ஒரு மாதம் பாடுபட்டு அந்த பணத்தை சேர்த்த உடனே நம்மளுக்கு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் வரும். அடுத்த நாள் மறுபடியும் பணத்தை இழந்துருவோம். மறுபடியும் அப்புறம் அடுத்த நாள் இழந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு 2 மாதம் பாடுபடுவோம். அப்புறம் ஒரு வருஷம் கழித்து பார்த்தா ஒன்றுமே நடந்திருக்காது. வீணாக நேரம் போனது தான் மிச்சமாக இருக்கும். அதனால் பணத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற குறிக்கோள் வழங்க மார்க்கெட்டில் ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினாக மார்க்கெட்டை மூவ் பண்ணுங்கள். இன்னைக்கு பெரிய அளவு நியூஸஸ் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேகமாக சொல்லி முடிச்சுட்டேன். எல்லாரும் நியூ இயர் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் எஃப்ஐஎஸ் எல்லாம் உள்ள ஒரு அண்ட் எகெயின் மார்க்கெட்ஸ் எல்லாம் ரீஓப்பன் ஆக ஆரம்பிக்கிட்டும் நம்ம டீட்டெயிலாக பொறுமையாக டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ எவ்ரிவன் கைஸ். தேங்க்யூ எவ்ரிவன்.